சோ நம்ம இப்ப இந்த வெயில்ல எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா கோல்ட் சூக், அதாவது துபாயிலேயே கோல்டுக்கு ஃபேமஸ் ஆன ஒரு இடம். ஸோ அங்கதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்கோம். அது கிட்டத்தட்ட வெயில்ல ஒரு 1/4 மணி நேரமா நடந்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன், ஆனா போய்கிட்டே தான் இருக்கேன். ஸோ இந்த கோல்ட் சூக் போனதுமே அங்க வாட்சஸ் அண்ட் கோல்ட்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். முடிஞ்சா நான் ஒரு வாட்ச் வாங்க ட்ரை பண்றேன். ஸோ வாட்ச் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட இருந்தா நான் போயிட்டு இருக்கேன். ஆனா வெயில் போட்டு தாகுதுங்க. எனக்கு தெரியுதா, நான் இங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளவு வெயில் பயங்கரமா இருக்கு. ஏய், ஜோஸ் ஜோஸ் ஆல்காஸ்லாம் இருக்கு பாருங்களேன். ஜோஸ் ஆல்காஸ் இருக்கு, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்கு. ஸோ எல்லா நம்ம ஊர்ல இருக்க எல்லா கடையுமே இங்க இருக்கு. கோல்டோட ஹப்னா இருந்தானே ஆகணும். ஸோ ஃபைனலி சோழ தேசத்தை கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி கோல்ட் சூக்கை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம தேடி கேட் வழியா என்டர் ஆகும். வேற லெவல் வெயிலுங்க. ஸோ இது இங்க இப்ப எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ அதே மாதிரி இந்த நவம்பர் டிசம்பர் மாத்திரம் பயங்கரமா குளிருமா. இப்ப மணி வந்து 3:55, 4 மணி. ஸோ 4 மணிக்கெல்லாம் இங்க வந்து குளிர ஆரம்பிச்சிடும். சொற்று போட்டு தான் வெளிலே வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த அளவு குளிரும் அப்படிங்கிறாங்க. ஃபுல்லா கோல்டு கடை தான் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தேர்டு கேட் அப்படின்னு சொல்றாங்க. தேர்டு கேட் வழியா நம்ம உள்ள என்டர் ஆக போறோம் ஆக்சுவலா. ஸோ இங்க கோல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் கழுத்துக்கு கைக்கு மட்டும் இல்ல, உடம்புக்கே சேர்த்து வச்சிருக்காங்க ஆக்சுவலா. இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஃபுல் பாடிக்குமே வச்சிருக்காங்க. ஒண்ணு இங்கெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஆக்சுவலா தெரியும். ஸோ மேல இங்க இருக்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ ஃபுல் குவாலிட்டியா இருக்கு. ஆக்சுவலா கோல்டு மட்டும் காமிச்சா என் மூஞ்சி தெரிய மாட்டேங்குது, என் மூஞ்சி காமிச்சா கோல்டு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா கேமராமேன் இதுக்குதான் ரொம்ப நீடன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல் கோல்டு. அந்த டிஸ்பிளேல இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இங்க பாருங்களேன், நம்ம மூவிஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரியே ஒரு கோல்டு இருக்குங்க. லைக் ஏதோ இங்க ஒரு பொண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து ஃபுல்லா வெயிலே தெரில. உள்ள வந்துட்டோம்னா வெயில் தெரில. வெளில எவ்வளவு வெயில் அடிக்குதோ அந்த அளவுக்கு உள்ள வெயில் தெரியல. அந்த மாதிரி வந்து சம்ம ரூப் டாப் அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு வச்சிருக்காங்க. அதே மாதிரி உட்கார்றதுக்கும் நிறைய வச்சிருக்காங்க இங்க. ரொம்ப அலைய முடியல அப்படின்னா உட்கார்றதுக்கும் சைட்ல ஃபுல்லா சேர் போட்டிருக்காங்க. தான் நான் நியூஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட 59,000 ரூபாய் கிட்ட நம்ம இந்தியால வந்து 24 கேரட் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ ரேட் அதிகமான இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு கோல்டு இருக்கிறது வந்து பெரிய விஷயம் எனக்கு தெரியுது. ஸோ சின்னதுதான் ஆக்சுவலா, ரொம்ப சின்னதுதான் இந்த கோல்ட் சூக் அப்படிங்கிறது. எல்லாம் வளையல் மட்டுமே வச்சிருக்காங்க பாருங்க. வளையல் நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. நம்ம ஊரோட இங்க கோல்டோட பிரைஸ் மட்டும் இல்ல, டிசைன்ஸும் வந்து நிறைய வெரைட்டிஸ்ல இருக்கு. இங்க வந்தீங்கன்னா சில வித்த தெரிஞ்சது, லைக் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். எல்லா ஷாப்லயுமே வந்து லைக் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா இங்க வந்து சூப்பரா பை பண்ணிட்டு போகலாம். கம்மி ரேட்டுக்கு கோல்டு. அது மட்டும் இங்க தெரிஞ்சவங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் செம்ம இது துபாய் கோல்டு அப்படிங்கிறது ரொம்ப பியூராவும் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சேம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவும் இருக்கு. இங்க ஒரு புர்கா கடை ஒண்ணு இருக்கு, காட்டுறேன். ஸோ இதெல்லாமே வந்து வெரைட்டி ஆஃப் புர்கா அந்த மாதிரி சேல்ஸ் ஆன ஒரு கடை. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய டைப்ல புர்கா இருக்கு பாருங்களேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பரா இருக்கு. புர்காக்கு இங்க தனி கலெக்ஷன்ஸே இருக்குங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நேற்று இங்க வந்திருந்தேன். ஸோ இங்க வந்திருக்கும் போது ஃபுல்லாவே இந்த பிளேஸ் லைக் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம பாரிஸ் ரிச் ஸ்ட்ரீட்டு, ஸோ அந்த மாதிரி ஏரியா வந்து கொஞ்சம் ரோட்லாம் ஒன்று கொஞ்சம் பெருசா இருந்தா எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸா தான் இருக்கு. லைக் இப்போ நம்ம பாரிஸ்ல வந்து ஒரு கோல்டு ஸ்ட்ரீட் இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அதே மாதிரிதான். லைக் இங்க இருக்க மக்களும் ஃபுல்லா ஹிந்திக்காரவங்க சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கேரளா அப்படின்னு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் கேரளா சேர்த்து ஹிந்திக்காரவங்க அப்படிதான் இருப்பாங்க. இங்க மோஸ்ட் ஆஃப் கோல்ட் ஷாப் வச்சிருக்கதே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ் தான். லைக் இந்தியன்ஸ்லயே வந்து கேரளா பீப்புள்ஸ் அண்ட் அந்த மாதிரிதான். சீரியஸா போட்டு கொளுத்துதீங்க. வெயில் வெயில் வெயில். இந்த ஊர்ல வெயிலுக்கு போய் இந்த ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றவங்கலாம் இந்த ஊருக்கு வராதீங்க. தெய்வம் வாங்க, வந்து சுத்தி பார்த்துட்டு போயிடுங்க. அப்படி வந்தாலே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேல வாங்க.
அப்படி இல்லாட்டி சம்மர் டைம்ல வராம வின்டர் டைம்ல அந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஸோ அந்த டைம்ல வந்தீங்கன்னா ஒன்னும் கொஞ்சம் கோயிங் குட்டா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவ்வளவுதான், கோல்ட் சூக் மார்க்கெட்டே ஆல்மோஸ்ட் அவ்வளவுதான் இங்க இருக்கு. ஸோ அந்த வாட்ச் கலெக்ஷன் அந்த ஷாப்பை தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு படுக்க போட்டுருன்னு நினைக்கிறேன் எங்கேயாவது. ஏன்னா வெயில டெய்லியும் அலைகிறேன், டெய்லி பயங்கரமா வேர்க்குது வேற, என் உடம்பு நிலைமை வேற எனக்கு நல்லா தெரியும். டக்கு டக்குன்னு படுக்க போட்டுருவோம். அந்த மாதிரி படுக்க போட்டுருவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி எதுவும் இல்லாம இருந்தா சரி. நாங்க ஆக்சுவலா 6 மணிக்கு வந்து பாத்தீங்க, ஒரு 5:30க்கெல்லாம் நான் வந்து 5:15 நான் வந்து ஒரு இடத்துக்கு போகணும். 1 ஹவர் இருக்குது 5:15. அங்க வந்து சன்செட் வந்து சூப்பரா, அங்க சன்செட் ஆகுறது தெரியாதான், பட் அந்த சன்செட் ஆகும்போது ஒரு ஷேடு இருக்கும்ல, ஸோ அந்த ஷேடு வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தேடிதான் நான் போயிட்டு இருக்கேன். இப்ப இல்ல, இதை முடிச்சுட்டு நான் அங்க போனோம். அதுக்கு நான் நேத்தே வந்து கிரீக் ஹார்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போடுவோம். அங்க கரெக்டா சன்செட் ஆகுது, அப்பதான் நான் போனேன். அந்த ஃபுல் சன்செட் ஆகுறது நான் பார்க்கல, வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா துபாய் வந்தீங்கன்னா அந்த கிரீக் ஹார்பர்ல போய் அந்த சன்செட் ஆகுற மூமெண்ட்டை பாருங்களேன். லைக் நம்ம இந்த மூவிஸ் அண்ட் போட்டோஸ்ல எல்லாம் பார்ப்போம்ல, அழகா இருக்க மாதிரி ஒரு பெரிய ரவுண்டு ஒரு பில்டிங் பின்னாடி. ஸோ அந்த புர்ஜ் கலிஃபா இன் சன்செட்னு போட்டு பாருங்களேன், கூகுள்ல போட்டு பார்த்தாலே அது ஒரு மாதிரி அழகா கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலா நான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறது தான் வந்து வாட்ச் ஷாப் லைன். ஸோ இப்போ வந்து நமாஸ் டைம்னால எல்லாரும் க்ளோஸ் பண்ணிட்டு நமாஸ் பண்ண போயிருக்காங்க. 4:30க்கு மேல வந்து எல்லா ஷாப்பும் ஓப்பன் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. என் நிலைமைய பாத்தீங்களா எப்படி வெறுத்து இருக்குன்னு. ஸோ இப்படிதாம்மா துபாயில சரியான வெயில் அடிக்குது. இதுக்கு மணி 4:15 ஆயிடுச்சு. லைக் ஆனா நம்ம ஊர்லயுமே இந்த எதிர் வெயில் வந்து போட்டு தாக்கும். ஸோ அந்த மாதிரிதான் இங்கேயும் இருக்கு. ஸோ நான் சொன்னேன் பாத்தீங்களா, லைக் வந்து நம்ம ரிச் ஸ்ட்ரீட் மாதிரி இது ஃபுல்லா வந்து இந்த லைன் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லைட்ஸ் அண்ட் எல்இடி லைட்ஸோட ஸ்ட்ரீட். இது எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடமா போய் பார்க்கலாம். ஏன் இப்படி வேறுதுன்னு எனக்கு தெரியல. ஆப்போசிட்ல ஆக்சுவலா வந்து அழகான ஒரு பொண்ணு போகுது, பின்னாடி போகுது பாத்தீங்களா. A few minutes later. காய்ஸ், என் மூஞ்சியை பார்த்தா அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஃபுல்லாக வேர்த்து போயிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுற ஒரு இடம். கண்டினியூஸாக ஒரு 30 நிமிட்ஸ் இந்த ஊரில் நடக்க முடியல. வரும்போது ஹீரோ மாதிரி கிளம்பி வந்தேன். இப்போ பார்க்க பிச்சைக்கார மாதிரி இருக்கு, பயங்கரமாக இருக்குதுப்பா. இங்கே வந்தீங்கன்னா பெஸ்ட்டு, நடக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் நடந்தாலும் வேலைக்கு ஆகும். பட் வந்து காரு அப்படி வந்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு. முடியல என்னால். பாருங்களேன் எப்படி ஈரமாயிருக்கானே. A few moments later. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் நம்ம எடுத்துட்டோம். லைக் பிளாக் கலர், வேர்த்தாலும் தெரியாது, பெஸ்ட் ஒன்றுன்னு சொல்லிட்டு பிளாக் கலர்ல ஒரு டிஷர்ட் எடுத்தாச்சு. ஸோ ஆக்சுவலா இதான் நான் சொன்னேன், அப்படியே நம்ம ஏரியா மாதிரியே இருக்கா ஃபுல்லாவே. லைக் பாரிஸ் அந்த சைட்ல இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்பதானே டிஷர்ட் மாட்டினேன், அதுக்குள்ளாடி திரும்பி வேறுக்குதுங்க. ஒஸ்ட்டுங்க இந்த ஊரு. ஆனா ஸோ இப்போ ஒருத்தவர் வந்து நம்மளை வந்து அவர் கடையை வந்து வீடியோ போட சொன்னாரு. ஆனா நம்மளுக்கு வெளில போற வேலை இருக்கு. நம்ம வந்து போட் இருக்க இடத்துக்கு போகணும். மணி நான் 4:30க்கெல்லாம் போட் இருக்க இடத்துக்கு போகணும்னு நினைச்சேன். பட் இப்பயே மணி 5 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அங்க போகணும். இப்போ வந்து நம்ம அல்சீப் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் போயிட்டு இருக்கோம். இந்த பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்ல ஆக்சுவலா வந்து இது என்னோட கோல்ஸ் ஒர்க்ல இருந்து அல்சீப்க்கு போற ஒரு போட் இருக்கு. ஸோ அந்த போட்ல ஏறி வந்திருக்கோம். இங்க இருந்து அல்சீப்க்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 2 dirhams வாங்குறாங்க. ஏசி மட்டும் இல்லாட்டி இந்த ஊரே இல்லைங்க, சீரியஸா இருக்குது. இங்க ஆக்சுவலா வந்து இந்த தண்ணி பக்கத்துல இருக்கனால நல்லா கொஞ்சம் காத்து அடிக்குது, அதனால ஓகேவா இருக்கு. இருந்தும் அங்க பயங்கரமா ஒரு வெயில் அடிக்குது தெரியுதுங்களா. இப்பதான் சன்செட் ஆக போகுது ஆக்சுவலா. இப்ப தெரியுதுங்களா. ஸோ இப்பதான் சன்செட் ஆக போகுது. ஸோ ஆக்சுவலா நம்ம அல்சீப் பண்றோம். நம்ம அங்க இருந்தோம், அங்க இருந்து ஆப்போசிட்ல நம்மளை கூட்டு வர்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 2 dirhams வாங்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆப்போசிட் பிளேஸா தான் இருக்கு. போட்ல வரும்போது செம்மையா காத்து அடிச்சுச்சுங்க. கொஞ்சம் மூஞ்சி ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சு போறேன்.
சூப்பரா இருக்கு பாருங்களேன். லைக் அரபிக் கல்ச்சர்ல, அரபிக் ஆர்கிடெக்சர்ல இருக்க மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு ஃபுல்லா காட்டுறேன். ஸோ இதான் இந்த பிளேஸ். ஆக்சுவலா நம்ம அங்க இருந்தோம், அங்க இருந்து இப்போ ஆப்போசிட் கூட்டு வந்திருக்காங்க. ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் ஷோக்கு. ஸோ ஆப்போசிட்ல வந்தா அல்சிப். இங்க இருந்து என் ரூமுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 நிமிட்ஸ் நடந்தா என் ரூம் வந்துடும் சொன்னாங்க. இந்த ஆர்கிடெக்ட்லாம் பாருங்களேன், ஹே சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ எடுக்க யாராவது இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் செம்மையா போட்டோ எடுத்துருக்கலாம். நம்ம படத்துல பாக்குற மாதிரியே தான் இருக்கு இந்த இடம் எல்லாமே. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா. ஃபுல்லாவே வந்து ஓல்டு துபாயில என்ன மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணாங்க, அந்த டைம்ல எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத இங்க ஒரு லைக் அந்த அந்த பிளேஸ் அப்படி நீங்க பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சேம் டைம்ல வந்து நிறைய கிளாத்ஸ் அண்ட் அந்த ஹேண்ட் கிராஃப்டிங், இல்லாட்டி இந்த துபாயோட ஐகானிக்கான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலா நிறைய வச்சிருக்காங்க. இந்த ஏரியாலே நான் மட்டும்தாங்க இப்படி வேர்த்து போய் இப்படி வந்திருக்கேன். மற்ற எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. லைக் இவங்களுக்குலாம் எப்படி வேர்க்காம இருக்குன்னு தெரியல. இல்லை எனக்கு மட்டும்தான் வேர்க்குதா, இது ஏதாவது நோயா அப்படின்னு எனக்கே டவுட் வர அளவுக்கு இங்க வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கானுங்க. நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன். இங்க ஒரு மீட்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வாட்டர் மீட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் மீட்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. எலக்ட்ரிக் போர்டுக்கான அந்த பாக்ஸ் நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சாரி எலக்ட்ரிக் போர்ட்ஸ் நம்ம ஊர்ல இருக்கு பாருங்க, லைக் அந்த மாதிரி இருக்கா. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த நைட் வந்து லேம்ப், அந்த பெட்ரூம் லைட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இங்க எல்லாமே இருக்கிற மாதிரி இங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண ஒட்டகம், அந்த கார்ஸ், ஸோ அது எல்லாமே இங்க இருக்கு. இதுக்கெல்லாம் மீன் பிடிக்க எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த டைம்ல. ஸோ ஐ திங்க் அல்சிப் வந்து இவ்வளவுதான் நினைக்கிறேன். இதோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், ஆக்சுவலா அந்த காலத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டோர், அவங்களோட வராண்டா, இது எல்லாமே வந்து ஒரு சாண்ட் அந்த மாதிரி அதுல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சும் இது எல்லாமே வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு, எதுவுமே ஸ்ட்ரக்சர் உடையாம அப்படின்னா அது ஆக்சுவலா பெரிய விஷயம் தான். இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த டைம்ல யூஸ் பண்ண போட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போட்ஸ் எல்லாமே பாருங்களேன், சூப்பரா இருக்கு. அங்க ஒரு க்ரூசர் மாதிரி ஒண்ணு போகுது பாருங்க, தெரியுதுங்களா? அங்க ஒரு க்ரூசர் மாதிரி சம்திங் ஏதோ ஒண்ணு போகுது. ஸோ அல்சிஃபோட எண்ட் ஆக்சுவலா நம்ம வந்துட்டோம். நல்லா இருக்குங்க ஆக்சுவலா. இந்த சைட்ல இருந்து பார்த்தா ஃபுல்லா இங்கெல்லாம் ஓல்டு துபாய் இருக்கா, அங்கெல்லாம் ஆக்சுவலா அதுவும் ஓல்டு துபாய் தான். பட் இதுக்கப்புறம் அது டெவலப் ஆன ஏரியா. இதுக்கப்புறம் ஃப்ரேமுக்கு அந்த சைடு இருக்கிறது உண்மையான இப்ப இருக்க நியூ துபாய் அப்படின்னு. ஸோ அங்கதான் அந்த புர்ஜ் கலிஃபா அதெல்லாமே இருக்கு. மோஸ்ட் ஆஃப் அல்சிஃபோட பிளாக் பார்த்துருப்பீங்க, சூப்பரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் என் மூஞ்சி தான் கொஞ்சம் நல்லா இல்லை. நான் வேர்த்து 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 பயங்கரமா ஃபேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சன் செட் பார்க்க போறேன். இந்த சைடு ஆக்சுவலா நான் இருக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல வந்து சன்செட் இருக்கு. ஸோ அது போய் நான் பார்க்கலான் இருக்கேன். அது போய் பார்த்துட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே.